எல்லாம் வல்ல இறைவனின் பொற்பாதங்களை மனமொழி மெய்யால் போற்றி பணிகிறேன். அதிகாலை பிரார்த்தனை வகுப்பில் கலந்து கொண்டு பிரதி தினமும் கடவுள் வாழ்த்திலிருந்து தொடங்கி மேரமந்திர பாடல் வரை சிறப்பாக நிகழ்வுகளை வழங்கி வரும் அனைத்து பங்களிப்பாளர்கள், பார்வையாளர்கள் மற்றும் நெறியாளர், தொடர் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வாழ்க்கையிலே சில உறவுகள் தரும் வலியை நம்மளால் தாங்க முடியறதில்ல. அதுக்கு காரணம் என்ன? அவங்க தான் நம்மள்கிட்ட சரியாக பழகலை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அந்த உறவுகள் ஏண்டா நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினப்போம். சில நேரத்தில் அந்த உறவுகள் நம்ம விட்டு எட்டி போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினப்போம். ஆனால் அது வல்ல காரணம் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவிலே சில கதைகள் இருக்கின்றன. இதை நம்ம ஆய்ந்து அறியும்போது அதிலிருந்து நமக்கு என்ன நாம் தெரிந்து கொள்ளலாம் நீதியை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையிலே ஒரு கதையை நாம் இன்று பார்ப்போம். அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறது அந்த கதை என்றால், அவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் தான் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அது ஒரு ஹிடன் ட்ரூத். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்போவுமே சில உறவுகள் நமக்கு வலியை தரும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அது அவங்கள நாம் அவர்கள் மீது வைத்திருக்கும் எதிர்பார்ப்புகள் தான் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்துக்கூறும் எல்லா தத்துவமே அதுதான் சொல்லுது. அதற்கான சில கதைகள் இருக்கின்றன. இந்த கதை வேறு சில நீதிகளையும் கூறுகிறது. இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மேலோங்கியே இருக்கும் அதில் ஃபுல்லாகவே. அந்த அடிப்படையிலே ஒரு கதை. மாமன்னர் அசோகர் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். மௌரிய பேரரசர். மௌரிய சாம்ராஜ்யத்தை பற்றி நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை யாருக்கும். ஏன்னா சந்திரகுப்த மௌரியன் நிறுவப்பட்ட ஒரு பேரரசு. அவருக்கு துணையாக இருந்தது சாணக்கியர். அது எல்லாருமே படிச்சிருக்கலாம் நாமெல்லாம். சந்திரகுப்த மௌரியர் இல்லைன்னா பத்ரபாகு முனிவர் எல்லோரும் சேர்ந்து இங்கே கர்நாடகாவுக்கு வர போகிறதில்ல, அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வர போகிறதில்ல, இத்தனை ஆலயங்கள் இருக்க போகிறதில்ல, நாமெல்லாம் இன்றைக்கி உட்காந்து பேச போகிறதும் இல்லை. சந்திரகுப்த மௌரியர் தான் சமண மதத்திற்கு மிக மிக ஆணிவராக இருந்தவர், ஒரு பெரிய பேரரசர். அவர் வழியில் வந்த அந்த பரம்பரையிலே வந்த மௌரிய பேரரசர் அசோகர். அவர் ஆக்சுவலாக ஆரம்ப காலத்தில் சந்திரகுப்த மௌரியர் சமண மதத்தை சார்ந்தவராக இல்லை அப்படிங்கிறது தான் சரித்திரம் சொல்கிறது. பின்னாடி பத்ரபாகு முனிவர் காலத்தில் தான் அவர் இணைகிறார் சமண மதத்தோடு. அதன் பிறகு சேர்ந்தே இங்கே வந்ததாக நமக்கு சரித்திர வரலாறுகள், கல்வெட்டுகள் எல்லாமே சொல்கின்றன. அந்த வழியிலே அந்த பரம்பரையில் சேர்ந்தவர் தான் அசோகர் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஆண்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தா அசோகர் காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே ஒரு ஏரியாவை பிடிச்சிருந்தாருன்னு தான் சரித்திரம் சொல்கிறது. இன்றைய ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, கண்டஹார், அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த காந்தாரி அவங்கெல்லாம் இருந்த இடம் இன்றைக்கி தாலிபான் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய நாடாக மாறிவிட்டது ஆப்கானிஸ்தான் அப்படின்னு. அது கிழக்கில் இருக்குது நமக்கு. அங்கிருந்து வங்காளதேசம் வரை பரவி இருந்தது அவருடைய ஆட்சி காலம். அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி கேரளாவை தவிர மற்ற எல்லா பகுதியுமே அவருடைய அதிகாரத்தில் தான் இருந்தது அப்படின்னு சொன்னால், அசோகருடைய ஏரியா எவ்வளோதுன்னு நீங்களே திங்க் பண்ணணும். இந்தியாவே அவர் தான் ஆண்டு கொண்டு இருந்திருக்கிறார் ஒரு காலத்தில். இந்தியாவின் பெரும் பகுதியையும் அவருடைய ஆட்சி உள்ளடக்கி இருந்தது என்பது தான் வரலாறு. இதுக்கு எல்லாமே கல்வெட்டுகள் இருக்கின்றன. இவரது பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம். அதுவும் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. மாமன்னர் அரசர் அசோகர் ஆட்சி செய்த, அதுனா அரசர்னு சொல்ல முடியாது, மாமன்னர் அவர். அசோகர் ஆட்சி செய்த காலத்தில் போரினால் மக்கள் படும் துன்பங்களை நேரில் கண்டு மனம் மாறி இனி போர் செய்வதில்லை என்று உறுதி எடுத்துக்கொண்டார். துன்பமடைந்தவர்களை கண்டால் கண்ணீர் விடுவதாகவும் கவலை என்று சொல்பவர்களின் துன்பத்தை உடனே தீர்க்க வழி செய்வதாகவும் மக்கள் பேசிக்கொண்டனர் அவருடைய ஆட்சி காலத்தை. பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய ஆட்சி காலம். மற்ற உயிர்களை தம் உயிர் போல் மதிக்கும் மனப்பான்மை கொண்டவர், எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க பாடுபடுபவர் என்று ஒரு பெரியவர் கூறிக்கொண்டிருந்தார் ஒரு கிராமத்திலே. அந்த மாதிரி ஒரு பேரரசர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த கதை மாதிரி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு பேர். அந்த சிற்றூரில் இருந்த பெரியவர்கள் அசோகரை பற்றி பேசி கொண்டிருந்ததை ஒரு இளைஞன் கவனித்து கொண்டிருந்தான். அந்த இளைஞனின் தந்தை போர் வீரனாக இருந்தபோதே இறந்துவிட அவனது தாய் அவனை வளர்த்து வந்தார். அவர் அந்த அரசருக்கு போர் வீரனாக இருந்தவனுடைய மகன் தான் அவன். ஒரு சிப்பாயோட சன் தான் அந்த இளைஞன். அவனும் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவனுடைய தாய் தான் அவனை வளர்த்து
இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறார். அந்த இளைஞன் சிறு வயதில் ஒழுங்காக பள்ளிக்கு செல்லாமல் சாப்பிட்டு விட்டு வெளியிலே சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். ஒரு சோம்பேறி பைய, எல்லாமே கிடைக்கிது, அம்மா தான் சாப்பாடு போடுறாங்களே, நம்ம என்னடா. அவனுக்கு எல்லாருமே வேறு சிப்பாயோட பையன், இவன் வந்து அசோகர் இதில் இருந்தான் அப்படின்னு சொன்னால் ஒரு தனி மரியாதை இருக்கும். அதிலேயே அவன் சும்மா சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். எப்போயுமே ஒன்று தலை தூக்குச்சுன்னா அடுத்தது கொஞ்சம் உருப்படாமல் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது சில குடும்பங்களில். ஆமாம், அதை வச்சு காலத்தை ஓட்டும். வேறு ஏதாவது புகழ் பெருமை அந்த பக்கம் போயிட்டுருக்கோம். அதுங்களை நம்ம ஒன்றும் சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஒரு வெடுவெட்டி பையன்னு வச்சுங்களேன். வளர்ந்த பிறகும் வேலை பழகாமல் எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. தாயின் உழைப்பில் சோம்பேறியாக இருந்தான். அம்மா அப்பா கொடுத்த சொத்தை வச்சுட்டு காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி ஒரு நாள் அவன் தாய் காய்ச்சல் என்று படித்து விட்டபோது வீட்டு தேவைகளுக்கான பணம் கிடைக்கவில்லை. கை செலவுக்கு பணம் இல்லை. அம்மா ஏதாவது பணம் கொடுப்பாங்க, அவங்கள்ட்டையும் பணம் இல்லை. அப்போ தான் அவனை வேலைக்கு செல்ல நினைக்காமல் சும்மா வெறுமா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சாப்பாடு எனக்கு வேணும்னு கேட்குறான். அந்த அம்மா சத்தமோட எப்பயுமே அம்மாக்கள் என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு ஆம்பளை பிள்ளை தானே, போய் சம்பாரிச்ச என்ன அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாருமே. இதில் வந்து வீதி விளக்கு எங்கள் அம்மா கூட கிடையாது. படிச்சுட்டு நான் டிகிரி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு 6 மாதம் கிடைக்கல, அப்படி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த உடனே சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சாங்க, இது ஒன்றுக்கு உருப்பிட மாட்டேன், இந்தமாதிரி சுற்றிட்டு இருந்தால் தண்டஸ்வராக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு. அந்த திட்டில் தான் நான் ஓடி போய் வேலைக்கே தேடினேன்னு வச்சுங்களேன். அப்படி சொல்லலைன்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அந்த மாதிரி அந்த தாயாரும் அவனை திட்டுகிறார். அம்மாவிடம் சோறு கேட்டான். அவனும் ஒரே பிள்ளை தான், நானும் ஒரே பிள்ளை தான். 2 பேருக்கும் அம்மா அது மாதிரி தான் இருந்திருக்காங்க போல இருக்கு. வேலை செய்து பணம் கொண்டு வர சொன்ன தன் தாயிடம் தனக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டான். எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, என்ன போய் வேலைக்கு போக சொல்கிறிய அப்படிங்கிறான். மருந்து வாங்கி கொடுக்காததால் அந்த அம்மா நோய் முற்றி 5வது நாளில் இறந்து போனாள். இவன் லைஃபு அதுக்கப்புறம் தான் தனித்து விடப்பட்டு துவங்குகிறது அவனுடைய காலம். அது வரைக்கும் அவன் என்னன்னு தெரியாமல், ஒரு கஷ்டம் தெரியாமல் ஊர் சுற்றிட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் தான் வாழ்க்கைனா என்னன்னு தெரிந்து கொள்ள அவன் பொது வெளிக்கு வருகிறான். அக்கம் பக்கத்தினர் அவனை திட்டினார்கள். அவன்தான் தன் தாயை கொன்று விட்டான் என்று குற்றம் சாட்டினார்கள். அது இயற்கை தானே, கண்டிப்பாக இவன் தான் கொண்டு இருக்கணும். இவன் ஒழுங்காக இருந்திருந்தானா அந்த அம்மா இறந்து போயிருக்க மாட்டாங்க. அதன் பிறகு அவன் உழைத்து வாழ நினைக்கவில்லை. உறவினர்கள் வீட்டில் ஒவ்வொரு வேளையாக சாப்பிட்டு வந்தான். அப்பயும் விடலை. அந்த காலத்துலலாம் உறவு முறைன்னு இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு சாப்பாடு போடுவாங்க, பாவம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊராக பக்கத்தில் இருக்கிற ஊரில் மாமா மச்சான் இது மாதிரி போய் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். சில நாட்களுக்கு பிறகு உறவினர்களும் அவனை விரட்டி அடித்ததால் வீடு வீடாக சென்று பிச்சை எடுக்க துவங்கிவிட்டான். அவன் அந்த லெவலுக்கும் இறங்கிட்டான். அப்பயும் அவன் இளைஞனாக இருந்தும் வேலைக்கு செல்லவில்லை. பல வீடுகளில் பிச்சை எடுத்த பிறகு அவனுக்கு வயிற்றுக்கு சோறு கிடைத்தது. ஒரு நாள் ஊர் பெரியவர்கள் அசோகரை பற்றி பேசி கொண்டிருந்ததை கேட்டபோது அவனுக்கு அசோக மன்னரை போய் சந்தித்தோம்னா நமக்கு வேணுங்கிறது செய்வார். ஏன்னா அவர் எல்லாருக்குமே யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர், ஒரு இரக்க சுபாவம் கொண்ட பேரரசர் அப்படிங்கிறத அவன் புரிந்து கொண்டான். உடனே அவரை போய் பார்க்கணுமே அப்படின்னு நினைக்கிறான். அசோகரை நேரில் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாடலிபுத்திரம் அதான அவருடைய இருக்கக்கூடிய தலைநகர், அங்கே போகிறான். தலைநகர் மிக தொலைவில் இருந்த போதும் பசியை பொறுத்து கொண்டு போகிற வழியில் அங்கே எதுவும் கிடச்சிதுன்னா சாப்பிட்டுக்கிட்டு அந்த பாடலிபுத்திரத்துக்கு சென்று விட்டான். 5ஆம் நாள் வழியில் ஒரு துறவியை பார்க்குறான். அந்த துறவியை அவன் பார்க்கும்போது அவர் ஒரு கோயிலை சாமி கும்பிட்டுட்டு வந்து கொண்டு இருக்கிறார். தலைநகரம் எவ்வளோ தூரம் இருக்கிறது அப்படின்ட்டு அந்த துறவியிடம் போய் அவன் கேட்குறான். அவர் அவனை பார்த்துட்டு அவன்கிட்ட பேசுகிறாரு. அந்த துறவி அவனிடம் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ என்ன எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. நான் அந்த மாதிரி அசோகரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீ ஒரு பிச்சைக்காரனை போல் இருக்கிற, அவரை போய் அரண்மனைக்குள் எப்படி நீ ஒன்று அனுமதிப்பாங்க, ஒன்று உள்ளே விட மாட்டாங்களே அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்கிறார். அவன் அதை பார்த்துட்டு அப்படியா, அப்படின்னா நான் எப்படி தான் இருந்தால் நான் போக முடியும் அப்படிங்கிறது மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி போனீன்னா ஒன்றுக்கிட்ட திரும்பி கூட உள்ளே விட மாட்டாங்க இருக்கிற காவல்காரன்லாம், நீ இப்படி போகக்கூடாது உள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. இவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னடா சொல்கிறார் அவர், நம்ம போய் பார்த்து நமக்கு ஏதாவது செய்வார் அவர் அப்படின்னு நினச்சி தான் நம்ம கேட்குறோம். நம்மளுடைய கவலைகளெல்லாம் அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் காவலர்கள் பிச்சைக்காரனை உள்ளே விடமாட்டார்கள் என்று கூறுகிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஏன்னா அவன் பிச்சை தானே இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கான். அதனையும்
நாம் பார்த்து விடுவோமே அப்படின்னு சொல்லி துறவி தனது மடத்தை சுட்டி காட்டி மன்னரை சந்திக்க முடியாவிட்டால் நீ என்னுடைய மடத்துக்கு வந்துடுன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. இவனும் ட்ரை பண்ணுறான் எப்படியாவது உள்ளே போகலான்னு. கேட்டில் இருக்கிறவனை உள்ளே விடலை இவனை. இப்போ துறவி சொன்னது போலவே அவனுக்கு நடந்து விடுகிறது. திருப்பியும் தலைநகருக்கு போனவன் அந்த மடத்தை நோக்கி திரும்பி வருகிறான். மன்னர்கள் உன்னை பார்க்க பிச்சைக்காரர்களை பார்த்தால் பிச்சைக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிடும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். ஏன்னா உள்ளே வந்தீங்கன்னா இருக்கிற பிச்சைக்காரனே ஜாஸ்தி இருக்கிறான். உன்னை பார்த்தாக்கா என்னடா இவ்வளோ பிச்சைக்காரன் நம்ம நாட்டில் இருக்கானே, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைப்பார். அதனால் நீ உள்ளே வரக்கூடாதுன்னு கோட்டைக்குள்ளேயே அவனை விடாமல் திருப்பி விட்டார்கள். அதை அவர்கிட்ட சொல்கிறான். இந்த நிலையில் நீ அசோக மன்னரை பார்க்க நினைப்பதே தவறு, உன்னால் அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அந்த துறவி. அசோகரை பார்க்க வேண்டுமானால் உன்னுடைய நிலையை நீ உயர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வசதி உள்ள குடிமகனாக நீ மாற வேண்டும் அப்படின்னு அந்த துறவி அவனுக்கு அறிவுறுத்துகிறார். கொஞ்சம் பணம் சேர்த்து கொண்டா போதும் அப்படின்னும் ஒரு வழியை சொல்லுகிறார். தனக்கு தெரிஞ்ச ஒரு தச்சனிடன் ஒரு கார்பெண்டர் இருக்கார், அவர்கிட்ட நீ போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா அவன்கிட்ட வேலையை கற்றுக்கொண்டால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஓரளவு பண வசதியோட பிச்சைக்காரனாக இல்லாமல் நல்ல உடைகளை உடித்து கொண்டு சென்றால் ஒன்று உள்ள அனுமதிக்கலாம். அதன் பிறகு நீ அவரிடம் என்ன வேணும்னாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுகிறார் அந்த துறவியர். உடனே இவன் என்ன பண்ணுறான், அந்த மடத்தை விட்டு வெளியில் வர்றான், அவர் ஆசிரமத்தை விட்டு. அவர்கிட்ட கேட்டுக்கொண்ட அறிவுரைகளின்படி அருகில் இருந்த ஒரு கார்பெண்டரி ஷாப் இருக்குது, அதாவது தச்சர் இருக்கக்கூடிய மரத்தச்சன் இருக்கக்கூடிய ஷாப்பில் போய் வேலைக்கு சேருகிறான். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அதனால் அவன் இருக்கிறதுலே லாஸ்ட் கிரேடாக வச்சுக்கிறான். அவனை கேட்குறத மரத்தை தூக்கி போகிறது, எடுத்து கொடுக்குறது, இந்த டூல்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறது, அந்த மாதிரியான வேலைகளை உதவியாளராக வேலைக்கு சேர்ந்து பணம் சேமிக்கலாம் அப்படிங்கிற முடிவோடு அங்கேயே தங்கி விடுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலையை அவன் கற்றுக்கொண்டே வருகிறான். இது போன்ற வேலைகளை செய்து கூலிகளை பெற்று அதில் மீதியை சேர்த்து வைத்து நிலையை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அந்த மெத்தடுக்கு நம்ம போனால் என்ன அப்படின்னு சொல்லி வேலையை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். அதே வேலையில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற டெக்னிக்கலாக என்ன ஸ்கில் இருக்கோ அதெல்லாம் கற்றுக்கொண்டே வருகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கில் டெவலப் ஆகுது அவனுக்கு. 3 மாதங்களுக்கு பிறகு இளைஞன் கையில் பணம் கொஞ்சம் சேருகிறது. ஏன்னா மிச்சம் பிடிச்சினா தான் நீ அரசரையே பார்க்க முடியும்னு அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். அதனால் அவன் அந்த அடிப்படையிலே கொஞ்சம் பணம் சேர்க்க ஆரம்பித்து விட்டது, அவனுக்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதன் பிறகு அவன் என்ன பண்ணுறான், திரும்பியும் துறவியை பார்க்கறதுக்காக வருகிறான். மரத்துக்கு வந்தான். ஆனால் அவர் வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இளைஞன் தச்சனிடம் திருப்பி வருகிறான். நுண்ணிய வேலைகள் செய்ய ஆரம்பித்தது அவனுக்கு கூலி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கிடைக்கிது. அவன் சாப்பிட்டு செலவு போக மீதமுள்ள தொகையை தினமும் சேமித்து கொண்டே வருகிறான். ஓராண்டுக்கு பிறகு அவன் கையில் நிறைய பணம் சேர்ந்திருந்தது. அந்த பணத்துடன் துறவியை தேடி மடத்துக்கு சென்றான். துறவி மடத்தில் இருந்தார். அன்றைக்கு மறுபடியும் போகும்போது அவனை அன்போடு வரவேற்றார். இப்போது மன்னரை பார்க்க செல்லலாமா அப்படின்னு சொல்லி இளைஞன் கேட்டபோது, தாராளமாக நீ போய் பார்க்கலாம்ப்பா, இப்போ நீ கொஞ்சம் பணம் காசுலாம் சேர்த்துட்ட, இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்க, அதனால் நீ கொஞ்சம் புதிய ஆடைகள் அணிய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அம்மா நீ கொஞ்சம் நல்ல ஆடைகளை வாங்கி அணிந்து கொண்டு செல் அப்படின்னு சொல்கிறார். அசோகரன் எப்பயுமே காவலாளிகளுக்கு பிச்சைக்காரன் யார், உழைப்பாளிகள் யார் என்று நன்றாகவே தெரியும். அதனால் உனக்கு ஆடை இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் நீ இந்த ட்ரெஸ்ஸில் போனாலே உன்னை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த வாயிற்காப்போலர்கள் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுகிறார். இந்த துறவியின் சொல்லை நம்பி அவன் அசோகரை மறுநாள் சந்திக்க புறப்பட்டான். அரச வீதியில் நுழைந்தவுடன் யாரும் அவனை எதுவுமே சொல்லலை. காவலர்கள் அவனை கவனிக்கக்கூட இல்லை. அரண்மனை நுழைவாயில் ஒரு காவலன் அவனிடம் என்ன வேண்டும் என்று கேட்கிறான். மாமன்னரை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அந்த காவலன் அவனை ஒரு மண்டபத்துக்கு அழைத்து சென்று அதிகாரிகளிடம் ஒப்படைத்தான். மாமன்னர் அசோகர் பொன் அரியணைகளை அமர்கிறார். இளைஞனும் சபையில் இருந்த அதிகாரிகளோடு சேர்ந்து எழுந்து நின்று வாழ்த்து கூறினான். பார்வையாளர்களின் பெயர்களை அதிகாரி ஒவ்வொருவராக கூற, அன்றைக்கி யார் யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்களோ விசிட்டர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு ஒவ்வொருத்தரை பற்றி பேரை குறிப்பிட்டு எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு அவனுடைய ப்ரொஃபைலை படிச்சுட்டு வராரு. அவர்கள் தங்கள் நோக்கங்களை எடுத்து கூறினார்கள். இவன் எதுக்காக வந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே வராங்க. திடீரென அதிகாரி இளைஞன் பெயரை அழைத்தான். இந்த பையன் இப்போ பார்க்க போயிருக்கான். அவனை
இவன் எழுந்து நின்றான். ஆனால் இவன் வாயை திறக்கவே இல்லை. சோற்றுக்காக வாடிய நாட்களில் அசோகரை சந்திக்க வேண்டும் என்று அவனுக்கு உண்மையிலேயே ஆசை அப்போ தானே இருந்தது. அவர்கிட்ட போனால் ஏதாவது பணங்காசு கொடுப்பான், அதை வச்சுட்டு நம்ம சாப்பிட்லான்னு தான் நினச்சி போனான். அவனுடைய கவலையை அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அவன் நினச்சிருந்தான். ஆனால் இப்போது அவனுக்கு சோற்றை பற்றி கவலை இல்லை, வேறு கவலையும் அவனுக்கு இல்லை. ஏன்னா கையில் காசு இருக்குது, தொழில் கையில் இருக்குது, நன்றாகவே வாழ்க்கையிலே நாம் எப்படி முன்னேற முடியுங்கிற நம்பிக்கையும் அவனுக்கு வந்துவிட்டது. தம்பி, உனக்கு என்ன கவலை, ஏன் கூற தயங்குகிறாய் அப்படின்னு மாமன்னர் கேட்கிறார். அந்த குரல் அவனுக்கு ரொம்ப பழக்கமான குரலாகவும் இருந்தது. நாம் எப்பயோ சந்திச்சிருக்கோமோ அப்படின்னு கூட நினைக்கிறான். அரசரே, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, தங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் இருந்தது, பார்த்து விட்டேன், இனி எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு அவர்கிட்ட பதில் சொல்லிட்டான். இப்போ அவரை பார்க்க வரும்போது இருந்த நோக்கம் இன்று மாறிவிட்டது அவனுக்கு. அவன் கூறினான், நான் திரும்பி அவன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடக்கத்தோட அவன் திரும்புகிறான். அப்போ தான் தம்பி அப்படின்னு ஒரு குரல் அவனை கூப்பிடுகிறது. அந்த குரல் யாரான்னு திரும்பி பார்த்தா, தனக்கு யார் வந்து துறவியாக தனக்கு இந்த ஆலோசனையெல்லாம் சொன்னாரோ அதே குரல் போல் இருந்தது அவனுக்கு. உடனே அவசரமாக திரும்பி பார்க்குறான். அரியணையில் இருந்த மாமன்னர் அசோகரே அவனை அழைத்தார் என்பது அப்போது தான் தெரிகிறது. அப்போ அந்த மாமன்னர் தான் துறவியாக வந்து இவனுடைய வாழ்க்கையில் திருப்பு முனையை தந்தவர் அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரிந்து கொள்கிறான். அவனது உள்ளம் பெருமிதத்தில் பொங்கியது. அவன் ஓடி சென்று மன்னரின் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு வணங்கினான் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார்கள். நாம் இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான விஷயமாக அதை ஒரே விஷயத்தை தன்னம்பிக்கை, அதை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும்னா தன்னம்பிக்கையோட யாருடைய துணையும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் மேலே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழ ஒருவர் கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம் ஏற்று நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை பெரிய அளவிலே இந்த கதையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லை, யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல், யாரையும் முழுமையாக நம்பி இருந்து விடாமல் நம்முடைய வாழ்க்கை பாதையை நாமே அமைத்து மன நிம்மதியோடு தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதே இந்த கதை நமக்கு எடுத்து கூறும் உண்மையான நோக்கம். அதனுடைய சாராம்சம் இதுதான். இது போன்ற பல கதைகள் அந்த காலத்திலேயே இருந்திருக்கிறது. ஒரு மன்னரே ஒவ்வொரு குடிமகனையும் உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறான் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அவர் ஒரு பேரரசர், இவன் ஒரு ஊதாரி, சும்மா சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு தண்ட சோறு, இவனை ஒரு பெரிய ஆளாக்க அவர் முயற்சி செய்திருக்கிறார் அப்படிங்கிற உண்மையையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ அரசர் காலம்லாம் எப்படி இருந்திருக்கு, இன்றைக்கு அரசாங்கம் எப்படி இருக்கிறது, நீ கெடுகிட்ட போனாங்க எனக்கு ஓட்டு போடுறா போதுங்கிற காலமாக மாறி இருக்கிறது. இப்போ இதில் செல்ஃப் மோட்டிவேஷன் தான் நமக்கு அவசியம். எல்லா இளைஞர்களுக்கும் எந்த அரசரும் கீழே வந்தெல்லாம் நமக்கு துறவியாக இருந்து சொல்ல போகிறது இல்லைங்கிறத நம்ம உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் நமக்கே மோட்டிவேட்டராக இருந்து இதுபோல் கதைகளை கேட்டு நம் வாழ்வில் முன்னேறி வழி செய்ய கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள உண்மையான சாராம்சம். மிக்க நன்றி. இன்னொரு நாள் வேற ஒரு கதையை பார்க்கலாம்.